ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு கொடுத்திருக்க ஒரு ப்ரோஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா லேர்னிங் தி கேம் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். क्वेश्चन பார்த்தோம்னா இது வந்து ஒரு நல்ல क्वेश्चनரியே நிறைய क्वेश्चंस வந்து இதுல கேக்குறாங்க. இது வந்து நீங்க டெட் பேப்பர் 1க்கு படிச்சிட்டு இருந்தாலும் சரி, பேப்பர் 2க்கு படிச்சிட்டு இருந்தாலும் சரி, எஸ்டிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, குரூப் 2க்கு கூட வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ்ல வந்துட்டு இந்த ஒரு ப்ரோஸ் வந்து இருக்கு. சோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? எஸ். சோ லெசன் வந்துட்டு லைன் பை லைன் நம்ம வந்துட்டு பாப்போம். டீடைலா என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ லேர்னிங் தி கேம் இது வந்து யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து சச்சின் டெண்டுல்கர். ஓகேங்களா? இந்த த்ரூ அவுட் தி லெசனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட பிராக்டிஸ் செஷன்ஸ் எவ்வளவு ஹார்டா இருந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் பிராக்டிஸ் பண்ணாரு அப்படிங்கறத வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? லேர்னிங் தி கேம் அப்படிங்கிறது வந்துட்டு அவரோட ஆட்டோபயோகிராஃபில இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான். அவரோட ஆட்டோபயோகிராஃபி வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளே இட் மை வே. பிளே இட் மை வேங்கிறது யாரோட ஆட்டோபயோகிராஃபி? சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டோபயோகிராஃபி. அந்த பயோகிராஃபில ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதை. சோ அவரை பத்தி அவரே எழுதிக்கிட்ட சரிதை. சோ அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் நமக்கு கொடுத்திருக்க இந்த எக்ஸ்ட்ராக்ட் லேர்னிங் தி கேம். ஓகேங்களா? எஸ். சோ இது வந்து எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. டெட்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பிளேயிங் இட் மை வே இது யாரோட ஆட்டோபயோகிராஃபி क्वेश्चन ஆத்திருக்கு. சோ வந்துட்டு இது about the author வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம், லாஸ்டா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து லெசன் பார்க்கலாம். எஸ். சோ சச்சின் பத்தி சொல்லணும்னு இல்ல, எல்லாருக்குமே தெரியும் அவர் யாரு, எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். சோ ஃப்ரம் a very early age I played tennis, ball, cricket with my colony friends. சோ ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இங்க ஐ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சச்சின் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சோ அவர் எழுதிக்கிட்டதுனால இந்த ஐன்னு ரெஃபர் பண்ற எல்லாமே வந்து சச்சின். சோ நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், காலனி ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு டென்னிஸ் பால்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். I love watching cricket on television and in our games. So எனக்கு வந்து கிரிக்கெட்டை வந்துட்டு டிவில பார்க்கவும் வந்துட்டு விளையாடவும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். Yes. I often try to emulate the mannerisms of my favorite players. So நான் நிறைய வாட்டி என்ன ட்ரை பண்றேன் அப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபேவரட் பிளேயர்ஸோட மேனரிசம்ஸ் வந்துட்டு மேட்ச் பண்றதுக்கு, எமுலேட்னா டு மேட்ச். ஓகே, மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். யார் அது? சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இந்தியன் லெஜெண்ட் வில் ரிச்சர்ட்ஸ். சோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவரோட ஃபேவரட் பிளேயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இஸ் but it wasn't just the batsman that I studied. I also loved bowling. Throughout my career I have actually bowled a lot in the nets. So வந்துட்டு நான் பேட்ஸ்மேன் ஆகணும்னு மட்டும் நான் வந்து கத்துக்கல, எனக்கு பவுலிங் ரொம்ப பிடிக்கும். என்னோட கரியர் ஃபுல்லாவே வந்துட்டு நெட்ஸ்லயும் நான் நிறைய பவுல் பண்ணியிருக்கேன், பால் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா I was then studying in the New English School. So நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் இது வந்து எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. அங்க வந்து நான் அப்ப படிச்சிட்டு இருந்தேன். எஸ், அங்க வந்து நான் அப்ப படிச்சிட்டு இருந்தேன். But my brother Ajit knew that compared to other schools in Mumbai, Shrashram Vidya Mandir, where Ramkant Arkekar sir was the cricket coach, gave due importance to the game of cricket. So என்னோட பிரதர் அஜித், சோ சச்சினோட பிரதர் வந்து அஜித், இவருக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். மும்பைல மற்ற ஸ்கூல்ஸ் கம்பேர் பண்றப்ப ஸ்ரீராஷ்டிரம் வித்யா மந்திர் இந்த ஸ்கூல்ல வந்து கிரிக்கெட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா கிரிக்கெட் கோச்சா இருந்தவர் ராமகாந்த் அக்ரேக்கர் சார். ஓகேங்களா? சோ இவரு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சச்சினோட கோச். ஓகேங்களா? எஸ். So he ran summer camps too. So அவர் என்ன பண்ணுவாருன்னா சம்மர்ல ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் லீவா இருக்கும், அந்த டைம்ல வந்துட்டு கேம்ப்ஸும்
வந்து நடத்திட்டு இருந்தாரு. Ajit one day took me to the camp to get trained under sir. So Ajit ஒரு நாள் என்ன பண்றா அப்படின்னா என்ன வந்துட்டு சார் கிட்ட கூட்டிட்டு போறாரு, ட்ரைனிங்காக சார் கிட்ட கூட்டிட்டு போறாரு. Anyone could come for a trial at the camp, but then it was up to sir to decide who to accept. So யார் வேணா அந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றதுக்காக கேம்புக்கு போலாம், பட் வந்து சார் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும் யார் வந்துட்டு அந்த கேம்ப்ல இருக்கணும் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கறத சார் தான் டிசைட் பண்ணணும். I was 11 years old then. Akrikal sir, as I refer to him, started playing cricket at the age of 11 in 1943, which is the age I was when I went to him for the first time. So வந்துட்டு நான் போறப்ப அவர்கிட்ட முதல்ல போறப்போ எனக்கு வந்து வயசு 11. எஸ், ஸோ இம்பார்ட்டன்ட், எத்தனை வயசு? 11 வயசு. அக்ரிகல் சார் வந்து சொல்லியிருக்காரு, அவரு வந்துட்டு 1943ல வந்துட்டு கிரிக்கெட்டை விளையாட ஸ்டார்ட் பண்றப்ப அவரோட வயசு என்ன? 11. ஸோ அதே வயசுல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரை வந்து மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, I had never batted in the nets before. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பசங்க கூட சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சும்மா வீட்டு பசங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு விளையாண்டுருக்காரு. ஒரு நெட்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி விளையாண்டது இல்லை. And felt somewhat overawedனா நிறைய பேர் பாக்குறாங்க, அது அவங்களால இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஃபீல். எஸ், with so many people around. நிறைய பேர் இருக்காங்க, அங்க முன்னாடிலாம் விளையாடணுங்கிறதே ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரான ஒரு விஷயம். when I was asked me to bat, so அடுத்து நான் தான் போய் பேட் பண்ண போறேன். I was not at all comfortable. எனக்கு என்ன வரல, கம்ஃபர்டபிளாவே இல்ல. with sir watching me so closely, I failed to make an impact. so சார் வந்து என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. so அந்த வாட்ச் பண்ணிட்டு ஒருத்தர் நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்றப்ப நம்ம நார்மலா செய்யற வேலையை கூட என்ன பண்ண முடியாது, ஒரு ப்ராப்பரா செய்ய முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால வந்துட்டு அந்த இம்பாக்ட் வந்து என்னால பண்ண முடியல, நான் நல்லா பண்ணல. Sir called Ajit aside and informed him that I was perhaps maybe too young and made the camp and suggested that he should bring me back when I was little older. So sir வந்து அஜித் ஒரு சைடு ஒரு பக்கமா கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் வந்து இன்னும் சின்ன பையனா இருப்பான், குட்டியா இருக்கான், அவன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வளரட்டும். ஏன்னா நான் அவ்வளவு இம்ப்ரெசிவா என்ன பண்ணல, விளையாடல, விளையாட்டு கொஞ்சம் பெருசா வாட்டி கூட்டிட்டு பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. My induction into the Mumbai cricket circuit could have ended in failure. So என்னோட அந்த இண்டக்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கிறது, அந்த மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட்ல நான் போய் சேர்றதுக்கு வந்துட்டு ஃபெயிலியர்ல முடியுது. But for Ajit's insistence, having seen me playing in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of Akrikal sir. So Ajit வந்து இந்த காலனில விளையாடுறத பார்த்திருக்கான் இல்லையா. ஸோ அஜித்க்கு நான் எப்படி விளையாடுவேன்னு தெரியும். இன்னைக்கு நான் விளையாடுறத விட நான் பெட்டரா விளையாடுவேன்னு கண்டிப்பா அவனுக்கு வந்து என்ன இருக்கு, நான் பெட்டராவே விளையாடக்கூடிய ஆளுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கேன். He explained that I was nervous and asked sir to give me one more opportunity. அவன் வந்துட்டு சார் கிட்ட ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றான், அவன் வந்து நர்வஸ் ஆக்கா, சச்சின் வந்து நர்வஸ் ஆக்கா, ஸோ வந்துட்டு ப்ளீஸ் அவனுக்கு வந்து ஒரு more சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பெர்மிஷன் கேட்கிறாரு. However, he suggested that while doing so, sir should pretend to go away and then watch from a distance. So sir வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, sir agreed. So இந்த மாதிரி கொஞ்சம் தூரமா போய் நீங்க போன மாதிரி நடிச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அவன் விளையாடுறத, சச்சின் விளையாடுறத நீங்க வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். சார் வந்து அதை ஒத்துக்கிறாரு. Before long, I was asked to bat again, and without sir's trained eyes scrutinizing me. Yes. Also, I thought I felt more at ease and soon started to hit the ball well. So, sir போயிட்டாரு, நீ திரும்ப விளையாடுன்னு என்கிட்ட சொல்றப்போ நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப நல்லாவே பால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன். This time, sir agreed to let me join the camp. So, இந்த டைம் நான் விளையாடுறத பத்தி சார் என்ன பண்ணாரு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, என்ன கேம்ப்ல சேர்த்துக்கிட்டாரு. I was delighted, ரொம்ப happy, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. And I must say, it was an opportunity that transformed my life.
ஸோ நான் கண்டிப்பா சொல்லியாகணும் என்ன அப்படின்னா இந்த ஒரு ட்ரைனிங் இந்த ஒரு கேம்ப் நான் போய் ஜாயின் பண்ணதான் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்துட்டு என் லைஃபையே என்ன பண்ணிச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் மாத்துச்சு. ஸோ இந்த கேம்ப் இது சம்மர் கேம்ப் ஏன் ஃபர்ஸ்டே பார்த்தோம். இந்த கேம்போட செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங்ல வந்து சிவாஜி பார்க்கில் நடக்கும். இம்பார்ட்டன்ட் எங்க சிவாஜி பார்க். I would practice between 7:30 AM and 10:30 AM. So இந்த டைம் தான் வந்துட்டு மார்னிங் செஷன் மார்னிங்ல நான் பிராக்டிஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் 7:30 AM and 10:30 AM. Then I would come back in the afternoon and practice till late evening. The schedule was rigorous. The schedule வந்துட்டு எப்படி இருந்தது ரொம்ப rigorous-ஆ இருந்தது. I mean ரொம்ப ரொம்ப டஃபா இருந்தது. ரொம்ப extremely tiring. And I would be exhausted by the end of the day. So இந்த மொத்த டே பிராக்டிஸ் நான் முடிச்சுட்டு அந்த நாளோட எண்டு வரப்ப நான் கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிருப்பேன், ட்ரைன் ஆயிருப்பேன், எல்லா எனர்ஜியும் போயிருக்கும் அப்படிங்கிறாரு. Travel to Shivaji Park took 40 minutes from my house in Bandra. So சச்சினோட வீடு எங்க இருக்கு? பந்த்ரால இருக்கு. அங்க இருந்து சிவாஜி பார்க் போறதுக்கு 40 minutes டிராவலுக்கு டைம் எடுக்கிறது. And I had to catch an early morning bus to make it on time. So நான் டைம்க்கு போகணும் அப்படின்னா early morning என்ன பண்ணணும், பஸ் வந்து போயிடணும். For the first few days, Ajit accompanied me to get me used to routine. So வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து அஜித் வந்து என் கூட கம்பெனிக்கு என்னை கூட்டிட்டு என் கூட வந்துட்டு இருந்தாரு. என்னன்னா அந்த ரொட்டீன் நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக. ஸோ அந்த டைமுக்கு நான் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆயிடும் இல்லையா. During the bus journeys, he would talk to me about the nuances of batting, and I always enjoyed these conversations a lot. So நாங்க ஜர்னி நாங்க போயிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு என்னோட பேட்டிங்கோட நுணுக்கங்கள் பத்தி என்னெல்லாம் வந்துட்டு நான் பண்றேன் அப்படிங்கறத பத்தி அந்த கிரிக்கெட்டை பத்தி பேசி போடுறதுனால அந்த கான்வர்சேஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். In fact, the one thing that I have kept with me all my career is a note that Ajit gave me containing some thoughts about batting. So அஜித் வந்து என்னோட பேட்டிங்கை பத்தி கொடுத்து சில விமர்சனங்கள் சில கருத்துக்களை வந்துட்டு இன்னுமே வந்துட்டு என்னோட கரியர் ஃபுல்லாவே வந்துட்டு நான் வந்துட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சச்சின் சொல்றாரு. It served as a very personal coaching manual. As a child, I had only one set of cricket clothes. So என்கிட்ட என்ன இருக்கும், ஒரு சின்ன பையனா என்ன ஒரே கிரிக்கெட்டுக்கு போட்டுக்கிற cloth தான் இருக்கும். And the routine was to wash them as soon as I had returned from the morning session. While I had my lunch, the clothes would dry out in the sun and I would wear them again in the afternoon. So எப்படின்னா டெய்லி வந்துட்டு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கு இல்லையா, மார்னிங் செஷன் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த துணியை என்ன பண்ணுவாரு, வாஷ் பண்ணி ட்ரை பண்ண போட்டுருவாரு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப அவர் வந்துட்டு என்ன பண்ணணும், ஈவினிங் செஷனுக்கு போறப்போ அதே ட்ரெஸ் தான் வந்துட்டு போட்டுட்டு போகணும். The pattern was repeated in the evening so that I could use the same set of clothes the following morning. So திரும்ப வந்துட்டு மறுநாள் மார்னிங் செஷனுக்கு அதே ட்ரெஸ் தான் வாஷ் பண்ணி அதே ட்ரெஸ் தான். So இதுதான் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. The system worked well apart from my pockets. அதாவது வந்துட்டு இது வந்துட்டு நல்லாவே ட்ரை ஆயிடும் எக்ஸப்ட் என்னன்னா என்னோட பாக்கெட்டை தவிர. There was never quite enough time for the packets to dry out completely. So ஆனா என் பாக்கெட் ட்ரை ஆகிறதுக்கு கம்ப்ளீட்டா டைம் கிடைக்காது. ட்ரெஸ் வந்துட்டு ட்ரை ஆயிடும், காஞ்சிடும். ஆனா பாக்கெட் வந்துட்டு எப்படி பாக்கெட் வந்து உள்ள மொத்தமான துணி இருக்கா இல்லையா, அதனால அந்த காயத்துக்கு காயாது. And for the entire duration of the camp, I played with wet packets. So மொத்த duration மொத்த camp முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணேன், wet packet ஓட தான் நான் வந்துட்டு விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. By the middle of the summer camp, Sir had started taking an active interest in my batting. At the end of the 2 months, informed. So கிட்டத்தட்ட பாதி கேம்ப் பரப்பியே வந்துட்டு என்னோட பேட்டிங் மேல அவருக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இந்த பையன் நல்லா விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. So அந்த 2 மாசம் சம்மர் கேம்ப் ஸ்கூல் லீவ்ல 2 மாசம் இல்லையா, அந்த 2 மாசம் முடியறப்போ I informed Ajit that I had the potential to be a good cricketer. So Ajit கிட்ட என்ன சொல்றாரு, இந்த பையன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டரா வரதுக்கான எல்லா ஒரு தகுதியும் வந்துட்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு Ajit கிட்ட சொல்றாரு. If I practiced all year, நான் என்ன பண்ணணும், முழுசா வந்துட்டு அந்த கிரிக்கெட்டுக்காக வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணணும், டச் விடக்கூடாது. However,
My school, the new English school in Bandra, did not have cricket facilities, and sir was keen for me to change school if I wanted to pursue cricket seriously. So வந்துட்டு ஆனா வந்துட்டு சச்சின் படிக்கிற ஸ்கூல் என்ன ஸ்கூல் அப்போ நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் ஏரியா பத்ரால அங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல். ஆனா அந்த ஸ்கூல்ல அந்த அளவுக்கு கிரிக்கெட்கான எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்ல அப்படின்றதுனால கிரிக்கெட் சீரியஸாவே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா என்ன வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார் நினைக்கிறாரு. So one evening sir called my father and put forward his suggestion. So ஒரு நாள் சாயந்தரம் எங்க அப்பாவை கூப்பிட்டு அப்பா கிட்ட அவரோட சஜஷன் சொல்றாரு. Ajit was in the room with my father at that time. So அந்த டைம்ல அஜித்தும் வந்துட்டு அந்த ரூம்ல கூட இருக்காரு. And they both accepted that it was necessary. Cricket was to be my priority. My father sat down and explained that while he did not have any objections to changing schools, I should do so only if I was really serious about playing cricket. So அப்பாவும் அஜித்தும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஸ்கூல் மாத்திரத்துல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, ஆனா நீ சீரியஸா கிரிக்கெட்டை விளையாடணும்னு நீ ஆசைப்படுற, உனக்கு இதுதான் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா அந்த மாத்திரத்துல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. இதுதான் அவர் சொன்னது. I assured him I was. So நான் வந்துட்டு அவர்கிட்ட ரொம்ப அனைத்தனமா சொன்னேன், எனக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கு, நான் அதான் விளையாட போறேன். So I was agreed that I should move to Shradashram Vidya Mandir. So our Akrekar sir was the cricket coach. So Shradashram Vidya Mandir school ka avaru change பண்ணப்பட்டாரு. அதனால வந்துட்டு சார் வந்துட்டு cricket coach ஆ இருக்காரு. All my excess energies were getting channeled into cricket. So என்னோட எல்லா எனர்ஜியும் வந்துட்டு கிரிக்கெட்டுக்கு கொடுத்தாச்சு. அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோம். Which acted as a kind of safety wall. My father always said that all he wanted me to do was give it my best effort without worrying about the results. So எங்க அப்பா எப்பயுமே என்கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன்னோட பெஸ்ட் எஃபர்ட், உன்னால இதுக்கு மேல பண்ணவே முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, பெஸ்ட் எஃபர்ட் நீ கண்டிப்பா எப்பயுமே கொடுக்கணும். ஆனா வந்துட்டு ரிசல்ட் பத்தி கவலைப்படக்கூடாது. இது விளையாடணும்னா எப்படி ஆகும் அப்படிங்கறதுல கவலைப்படாத, உன்னோட பெஸ்ட் நீ எப்பயுமே கொடுக்கணும்னு வந்து அவங்க அப்பா சொல்லுவார். Yes. In my first year at Shradashram, I played 55 practice matches. Very important. 55 practice matches during the summer breaks of 60 days. So 64 நாள்ல 55 matches. Note பண்ணிக்கோங்க, இது important. My summer sessions used to start at 7:30 and ended at 4:30. So summer session அங்க எப்படி இருந்தது, 7:30 ஆரம்பிச்சு 4:30 முடியுது. நம்ம சிவாஜி பார்க்ல ஆரம்பிச்ச டைமிங் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் செஷன் எப்படி இருக்கும், 7:30 to 10:30 வரைக்கும் இருக்கும். இங்க 7:30 to 4:30 வரைக்கும் இருக்கு. ஈவினிங் செஷன் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். only 30 minutes break தான் வந்துட்டு கொடுப்பாங்க. during the break sir would often give me some money to go and have a vada pav. So அடிக்கடி சார் வந்துட்டு எனக்கு அந்த ஈவினிங் அந்த பிரேக் டைம்ல வடா பாவ் சாப்பிடுறதுக்கு அமௌண்ட் காசு கொடுப்பாரு. சோ வடா பாவ் அப்படிங்கிறது பாப்புலர் மும்பை ஃபாஸ்ட் ஃபுட் இம்போர்ட்டன்ட். ஓகேங்களா, இது எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்க வடா பாவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. between 5 and 7, சோ அந்த 5 மணிக்கு மேல 7 மணி வரைக்கும் I will have 5 more net sessions. 5 net sessions இருக்கும். towards the last 15 minutes, அந்த கடைசி 15 minutes sir would place 1 rupee coin on the top of the stumps, and if I managed to avoid getting out, the coin was mine. In this session, every bowler in the camp would come and bow to me with some 60 to 70 boys fielding. So கடைசி 15 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டம்ப் மேல ஒரு ரூபாய் காயின் வந்துட்டு அவங்க சார் வச்சிருவாரு. சோ அது அவுட் ஆகாம மேனேஜ் பண்ணி விளையாடுறது ஒரு ரூபாய் எனக்கு. சோ இந்த செஷன்ல கிட்டத்தட்ட அங்க இருக்க எல்லாரும் வந்துட்டு அவருக்கு பவுல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 60 to 70 பாய்ஸ் வந்து அங்க ஃபீல்டிங்ல இருப்பாங்க. எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பவுல் பண்ணுவாங்க. It meant I had to hit every ball along the ground to survive those intense 15 minutes. So அந்த 15 நிமிஷத்தை கடக்கிறதுக்கு அது வந்து அவ்வளவு டென்ஷனா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ரூபாய்க்காக கிட்டத்தட்ட 50 60 70 பால் வந்துட்டு அவர் என்ன பண்ணணும், ரொம்ப லாபகமா விளையாடணும். Winning the 1 rupee coin used to give me immense satisfaction and taught me how to concentrate even when physically dried. So அந்த 15 நிமிஷத்தை கடந்து
ஒரு அந்த 1 ரூபி காயினை நான் வெல்றப்போ அது வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் அது எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, பிசிக்கலா நீங்க கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிட்டாலும், ஏன்னா நாள் ஃபுல்லா எனக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது, பயங்கர டயர்ட்லயும் எப்படி இந்த 15 நிமிஷத்தை எல்லா பாலையும் ஃபேஸ் பண்றதுங்கிறது வந்துட்டு பிசிக்கலா ட்ரைன் ஆனதுக்கு அப்புறமும் அந்த கான்சென்ட்ரேஷன் எப்படி பண்றதுங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தது. At the end of it all, sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. So இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிவாஜி பார்க் சுத்தி என்னோட பேட்ஸ் ஓடையும் என்னோட கிளவுஸ் ஓடையும் வந்துட்டு, பேட்ஸ் தெரியும்ல, கால் கையில எல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, சோ அதோடயும் வந்துட்டு 2 full circuits வந்து ஓட சொல்வாரு. சோ அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு பாருங்க. That was the last part of my training. So இதோட என்னோட ட்ரைனிங் முடியும், அந்த நாள் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். I've been completely exhausted by the end of it all. So இதெல்லாம் முடிக்கிறப்ப நான் என்ன ஆயிப்பேன், பயங்கர டயர்டா இருக்கும் இல்லையா. So சின்ன பையன் தானே. It was a routine I would repeat right through my summer holidays and it helped me build up physical and mental stamina. So இப்படிதான் சம்மரோட மொத்த ஹாலிடேஸ்மே வந்துட்டு அவருக்கு போயிருக்கு. இந்த ட்ரைனிங் வந்துட்டு அவருக்கு வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் அவரோட ஸ்டாமினாவை பில்டப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Occasionally, my father came to take me home. I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. While this regular demand was a little unreasonable because at the time I did not realize that my parents also had to take care of my needs of my brothers and sisters, and my father would invariably end up giving me what I wanted just to see me happy. So அப்பப்போ எங்க அப்பா வந்துட்டு என்ன கூப்பிட்டு போக வருவாரு. அப்படி வரப்போ பக்கத்துல இருக்க ஒரு ஜூஸ் கடையில வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஒரு ஜூஸ் வந்து நான் அடிக்கடி கேட்பேன். ஆனா வந்துட்டு அந்த அடிக்கடி கேட்கறது அப்படிங்கிறது வந்துட்டு ஞானமான விஷயம் இல்லை, எனக்கு அப்ப தெரியல. என் பேரண்ட்ஸ் வந்துட்டு என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்தோட நீட்ஸையும் வந்துட்டு பார்த்துக்கணும். இருந்தாலும் நான் கேட்கறேன் அப்படிங்கிறதுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் எங்க அப்பா எனக்காக பண்ணுவாரு. என்னன்னா எனக்கு சந்தோஷமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. On other days, மற்ற நாட்கள்ல when I made my way home from Shivaji Park on my own, I would often fall asleep on the bus if I managed to sit down. Anyone who has been on a Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. So சில நாட்கள்ல நானே போற மாதிரியான நாட்கள்ல பஸ்ல நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா உட்கார்ந்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மும்பைல இருக்கிறவங்களுக்கு தெரியும், மும்பை பஸ்ல டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த பீக் ஹவர்ஸ்ல சீட் பிடிக்கிறது, பஸ்ல சீட் பிடிக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்தியாலே வந்து 4th டிராஃபிக் பெரிய டிராஃபிக் சிட்டி சொல்றாங்க மும்பைய. On days when I wasn't so lucky, it was a still challenge to stand with the kid bag because the bus conductor would inevitably complain about me taking up the space of the another passenger. ஆனா வந்துட்டு நான் நின்றுட்டு வரப்போ என்னோட கிட் பேக் அந்த பேக்கையும் வந்துட்டு தூக்கிட்டு வரணும். எப்ப பாரு கண்டக்டர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திட்டிட்டே ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு பேசஞ்சரோட இடத்தையும் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. It would be embarrassing because the conductors were often rude and would sometimes ask me to buy 2 tickets. அது எனக்கு எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி ரொம்ப சங்கடமா இருக்கும், கூச்சமா இருக்கும், ரொம்ப ரூடா பேசுவாரு. சில டைம் என்ன பண்ண சொல்லுவாரு, எனக்கு இன்னொரு டிக்கெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. I didn't have the money for a second ticket and I had to learn to take these remarks in my stride. என்கிட்ட என்ன இருக்காது, பணம் இருக்காது, இன்னொரு டிக்கெட் எடுத்துக்கிறதுக்கான பணம்லாம் என்கிட்ட இருக்காது. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்னோட சக்சஸ் ஸ்ட்ரைடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டேஜ் இன் ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் எய்ம், என்னோட எய்மை நோக்கி நான் போறதுக்கான ஒரு பாதைகள், ப்ரோக்ரஸ், அடுத்தடுத்த பாதைகளுக்கு இது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அவமானங்கள் எல்லாம் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் நினைச்சுவேன். Dirty clothes often added to the embarrassment. So என்னோட அழுக்கு துணிகள் இன்னுமே வந்துட்டு என்ன பண்ணும், என்ன வந்து ரொம்ப கூச்சப்படுத்தும். With time I evolved a way of wrapping the kit bag around me. அந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா என்னோட கிட் பேக் வந்து ஃபுல்லா wrap பண்ணிக்குவேன், சுத்திக்குவேன், just as the helmet Mari. And bags became a part of me while battling, so the kit bag became an extension of me on the bus.
I would often take the bus or train from Bandra to Churchgate, and it was all a great learning experience. அடிக்கடி பஸ்ஸோ ட்ரெயினோ மந்த்ரால வந்து சர்ச்கேட் வரைக்கும் நான் பஸ்லயோ ட்ரெயின்லயோ தான் போவேன். ஸோ நமக்கு மும்பை பத்தி தெரியாது. இட் வாஸ் ஆல் ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I conveniently forgot I was supposed to go to the nets. ஸோ எனக்கு என்ன கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் சில நாட்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டு பக்கத்தில் விளையாண்டு இருக்கிறப்போ நான் இந்த மாதிரி நெட்டுக்கு போகணுங்கிறதே நிறைய வாட்டி மறந்துருக்கேன். If I didn't turn up, sir would jump onto his scooter and come to find me. நான் ஒரு வேளை போகலாம் அப்படின்னா உடனே ஸ்கூட்டர் எடுத்துட்டு எனக்கு தேடி வந்துருவாரு. Sir would spot me in the மீல்னா எப்படின்னா இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதாவது கன்ஃபியூஸ்ட் crowd of people மட்டும் ஒரு அந்த கூட்டத்துல என்ன கண்டுபிடிச்சிருவாரு. And virtually dragged me out. I would come up with excuses, but he would have none of it. He would get me to change and head to Shivaji Park. எனக்கு கூட்டத்துல கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாரு, டிராக் பண்ணி இழுத்துட்டு போவார். ஓகேங்களா, எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் அவர் வந்து கொடுக்க மாட்டாரு. சிவாஜி பார்க்கு கூட்டிட்டு போயிடுவார். On the drive he would tell me, அந்த போறமே அவர் சொன்ன வார்த்தைகள், don't waste your time playing insane games with these kids. Cricket is waiting for you at the nets. Practice hard and see what magic can transpire. So a very important இது யார் சொன்னார் அப்படின்னா கோச் சொன்னது. ஓகே, அக்ரோகர் சார் சொன்னது. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்க கூட விளையாண்டு நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதா, அந்த கிரிக்கெட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு, நீ பாரு என்ன மாதிரியான மேஜிக் வந்துட்டு உனக்கு வரப்போகுது அப்படின்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, we need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do. You will be successful. So career orientation பத்தி நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டிப்பா ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம பர்சனாலிட்டி வந்து நம்ம கரியர்ல ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஒரு விஷயத்தை நீங்க கரியரா சூஸ் பண்றீங்கன்னா அதை நீங்க என்ஜாய் பண்ணி பண்றப்போ கண்டிப்பா வந்துட்டு அதுல சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். At that time I hated being dragged off. So அந்த டைம்ல என்னை இழுத்துட்டு போனதுங்கிறது வந்து எனக்கு பிடிக்கல தான். But as I look back, I feel sheepish about my actions and can only admire sir's farsightedness. So இப்போ அப்ப எனக்கு பிடிக்கலாம், இப்போ நான் திரும்பி பார்த்தா என்னோட ஆக்ஷன்ஸ் நினைச்சு எனக்கே வந்துட்டு வெக்கமா இருக்கு. அண்ட் சாரோட அந்த farsightednessனா showing a ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு முன்னாடி சொல்றது, அதை நினைச்சு பாக்குறப்ப நான் ரொம்ப அட்மையர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So also punished me on one occasion when trying to teach me a very important lesson. சார் வந்து என்ன பனிஷ் பண்ணிருக்காரு. Once I bunked my daily evening practice to watch an international school cricket match, not anticipating that sir would be there. So வந்துட்டு இந்த மாதிரி ஈவினிங் பிராக்டிஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், பங்கும் பண்ணிருக்கேன். He was angry. அவர் வந்து ரொம்ப கோவமா இருந்தாரு. He said it wasn't for me to come. So நான் எங்க போயிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிட்டேன். ஸோ நீங்க வந்து பாக்குற ஆள் கிடையாது, மற்றவங்க விளையாட்டு பாக்குற ஆள் கிடையாது. You practiced hard enough. One day people from across the world would come and watch me play. So நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா உலகத்துல இருக்க மற்ற பீப்புள்லாம் வந்துட்டு நீ விளையாடுறத பார்க்க உன்ன தேடி வருவாங்கன்னு சார் சொல்லியிருக்காரு. Had it not been for sir, I would not be the cricketer I turned out to be. So sadly நான் வந்துட்டு கண்டிப்பா இவ்வளவு பெரிய கிரிக்கெட்டரா ஆயிருக்க முடியாது. He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. So இதுதான் வந்துட்டு இதுல கொடுத்திருக்கிற லெசன். So சச்சின் பத்தி கொடுத்திருக்காங்க. இவர் வந்துட்டு 24th April 1973ல மும்பைல பிறந்தவர். So இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். Former Indian cricketer, Captain widely regarded as one of the greatest cricketers of all time. He made an impact in cricket for a very early age and displaying a prodigious talent. The world famous cricketer has set many records in his career, considered one of the greatest batsmen of all time. He is the only player to have scored 100 international. He is the only player to have scored 100 international centuries, the first to score double century in one day international, and the only player to complete more than 30,000 runs in international cricket.
He played 664 international cricket matches, in total scoring 34,357 runs. In 2012 வந்துட்டு இவர் ராஜ்யசபால நாமினேட் ஆகுறாரு. He retired from cricket on 16th November 2013 வந்துட்டு ரிட்டையர் ஆகுறாரு. ஓகேங்களா? எஸ். சோ அடுத்து வந்துட்டு இவர் வாங்கின அவார்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாத்தி நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस. Arjuna Award 1994, Rajiv Gandhi Khairul 97, Padma Shri 1999, Padma Vibhushan 2008, Bharat Ratna 2013. Yes. So இதுதான் வந்துட்டு learning the game அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்கிற 9th கொடுத்திருக்கிற first lesson. ஓகேங்களா? Yes. So lesson ஃபுல்லா லைன் பை லைன் பார்த்துக்கோம். Hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. Thank you.